வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, நான் என்னுடைய கடிதத்தில் ரெண்டு துறைகள் சம்பந்தமாக பேச போறேன்னு கொடுத்திருந்தேன். ஒன்று சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், ரெண்டாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பற்றி பேச போறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு காலத்தினுடைய அருமையை கருதி நான் வெறும் ஒரு துறையை பற்றி மட்டும்தான் பேச போறேன். சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் அது ஒரு அறிவிக்கப்படாத எழுதப்படாத ஒரு புது சட்டத்தை அமல்படுத்திஇருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதாவது புதுசா இணைப்பு வேண்டி விண்ணப்பிக்கிறவங்க இணைய வழியா தான் விண்ணப்பிக்கணுமா. அப்படி இணைய வழியா விண்ணப்பிச்சாதான் குடிநீர் இணைப்பும் கழிவுநீர் இணைப்பும் தரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுல இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த விண்ணப்பத்துக்கு அவங்க பணமாவோ காசோலையாவோ டிடியாவோ கொடுக்க கூடாதான். அதாவது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேருக்கு ஆன்லைன் மூலியமா பணம் செலுத்தக்கூடிய வழிமுறைகள், அந்த வழிவகைகள் தெரியுங்கிறத நீங்க தான் ஆய்வு பண்ணி சொல்லணும். ஏன்னு சொன்னா, மக்கள் விண்ணப்பிக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறவங்க அந்த பணத்தை பணமா கொடுத்தாங்கன்னா, செக்கா கொடுத்தாங்கன்னா, டிடியா கொடுத்தாங்கன்னா வாரியத்துக்கு சேரப்போகுது. அதே மாதிரி வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, இந்த இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த புது சட்டத்துல நம்ம சாலைகளை வெட்டவோ அல்லது நம்ம கால்வாயில சேதப்படுத்தினாலோ அதை கேட்கக்கூடிய உரிமை சென்னை மாநகராட்சி கிடையாது. அவங்க கேட்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, எந்த விதமான இன்டிமேஷன் தர மாட்டாங்க, வெட்டி சேதப்படுத்திடுவாங்க. அப்படி அவங்க என்னுடைய வார்டில் வெட்டி சேதப்படுத்திருக்கிற சில சாலைகளுடைய புகைப்படத்தை நான் எடுத்து வந்திருக்கேன். வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டருக்கு ரோடு கட்டுக்கு 5200 ரூபாய் வாங்குவாங்க. இப்ப அந்த 5200 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. பொதுமக்கள்கிட்ட 18% ஜிஎஸ்டி வாங்குறாங்க. வாங்குற பணம் அந்த 5200 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. இது யாருக்கு போகுதுங்கிறது கேள்வி. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு போகுது. ஆனா பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு போகல சார், மணிக்கிறோம் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு போதா போகல. அப்ப யாருக்கு போகுது? 18% ஜிஎஸ்டி வாங்குறாங்க. இந்த 5200 ரூபாய் வீட்டுக்கு வாங்குறாங்க. அது யாருக்கு போகுதுன்னா, குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு போகல. நான் பேசி முடிச்ச பின்னாடி விளக்க சொல்றோம். அந்த 18% ஜிஎஸ்டி பிளஸ் 5200 ரூபாய் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு அதுல ஒரு விசா கூட போறதில்லை. அப்ப என்ன பணம் போகுது அப்படின்னு சொன்னா, குடிநீர் நீர் இணைப்பு வேண்டி விண்ணப்பிக்கும் போது 7500 ரூபாய் கட்டுறாங்கல்ல, அது கழிவுநீர் இணைப்பு வேண்டி 7500 ரூபாய் கட்டுறாங்க. அந்த ரெண்டு பணம் மட்டும்தான் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு போகுது. இந்த 5200 பிளஸ் ஜிஎஸ்டி யாருக்கு போகுதுன்னு சொன்னா, முழுக்க ஒப்பந்ததாரர்கள் தான் போகுது. இந்த ஒப்பந்ததாரர்களை கூப்பிட்டு நான் பேசும்போது ஒரு மீட்டர் ரோடு கட்டிக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டேன். அப்போ எனக்கு வேண்டிய நண்பர் அவரு தெரியாதமா நான் இந்த மன்றத்தில் பேசணும்னு எதிர்பார்க்காம அவர் என்கிட்ட சில உண்மைகளை சொல்லிட்டார். எவ்வளவு ஆகும்னு கேட்டேன். 1 மீட்டர்ல இருந்து 10 மீட்டருக்குள்ள ரோட் சாலை வெட்டி அந்த பணியாளர்கள் அந்த பொருள் வாங்குற தளவாட செலவு வாங்குறதுக்கு 1 மீட்டருக்கு 1100 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் தான் ஆகுமா. 5 மீட்டருக்குள்ள இருந்தா 1500 இருந்து 1700 ரூபாய் தான் ஆகுமா. அப்போ 5200 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வாங்கிட்டு ஒப்பந்ததாரர்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும்? அப்போ இந்த 5200 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி எதுக்கு ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கணும்? 1100 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் ஆகுது. 1500 ரூபாயில இருந்து 1700 ரூபாய் ஆகுது. ஒரு மடங்குக்கு 4 மடங்கு பணத்தை வசூல் பண்ணி பொதுமக்கள் வசூல் பண்ணி குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு அது போகல, குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு சேரல. எதுக்கு ஒப்பந்ததாரர்கள் கொடுக்கணும்? இந்த ஒப்பந்த பணிமுறை நமக்கு எதுக்கு? அந்த ஒப்பந்ததாரர்களை நீங்க நீக்கிட்டு நீங்க நாமளே பணியாளர்களை பணியமர்த்தலாம்ல. வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் ஒரு வருத்தமான செய்தி நான் சொல்றேன். நேற்றைக்கு முன்தினம் நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டேன். வார்டு அலுவலகத்துக்கு எதிரில் வார்டு அலுவலகம் எதிரில் ஒரு சாலை விட்டு நடக்குது. புதுசா போடப்பட்ட சாலை. நம்ம உதவி பொறியாளர் போய் கேட்கிறார். நம்ம உதவி பொறியாளர் போய் அந்த சாலை வெட்டுறவங்க கேட்கும் போது
அந்த சாலை வெட்டுற பையன் நம்ம உதவி பொறியாளர்கிட்ட சண்டைக்கு வர பாஞ்சி அடிக்க வர சத்தம் கேட்டு நான் என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லி நம்ம தூய்மை பணியாளர் பிரிவில் இருக்கிற மேஸ்திரிகளை என் கூட இருக்கிற தம்பிங்களை அனுப்புறேன். அனுப்பும்போது அவங்களுக்கும் அவன் அப்படிதான் துள்ளி குதிச்சு பேசுறான். துள்ளி குதிச்சு பேசுறான். ரெண்டாவது அவனை எப்படி அடக்கணுமோ அதை அடைக்கணும், அவன் விட்டுருங்க, அந்த விஷயத்துக்குள்ள இருக்கணும். ஆக ஒரு ஒப்பந்த பணியில வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் நம்ம துறை அதிகாரியை மதிக்கக்கூடிய மனோநிலையே அங்க இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து துணை ஆணையாரா இருந்தவரு அங்க மேலாண் இயக்குநரா போயிருக்கார். அவர் கொடுத்துருக்கிற முழு தைரியமும் முழு இதுதான் இன்னைக்கு ஒப்பந்த பணியாளர்களுடைய கொட்டம் அளவுக்கு அதிகமான ஆட்டமா இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னு சொல்லி சொன்னா, இவ்வளவு பணத்தை வசூல் பண்ணி இவ்வளவு மக்கள்கிட்ட இருந்து இது பண்ணி அவன் நம்மளே மதிக்கிறது இல்லை, அதே மாதிரி நம்ம அதிகாரிகளை மதிக்கிறது இல்லை. மதிக்காம வசூல் பண்ணி தனியார் அதாவது ஒரு ஒப்பந்தக்காரர் கொழுத்து போய் வாழ்றதுக்கு நாம வழிவகைகளை உண்டாக்குமான்னு என்னுடைய கேள்வி. நாம நம்ம பணத்தை நம்ம மக்கள்கிட்ட வசூல் நம்ம மக்கள்கிட்ட மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல நாம காவாய் அமைக்கிறோம், நாம ரோட போடுறோம். ஆனா அதை பூரா சேதப்படுத்துவாங்க, நாம கேட்க கூடாது. அதாவது மாட்டுக்கு தீவனத்தை நாம போடுவோம், பால் அவங்க தந்துருப்பாங்க. என்ன நியாயம் சொல்லுங்க? தீவனத்தை நாம போடுவோம், பால் அவங்க தந்துருப்பாங்க. நம்ம சாலைகளை சீர் செஞ்சு தர மாட்டோம், சாலைகளை வெட்டும் போது கேட்க மாட்டோம், யாருக்கும் பர்மிஷன் வாங்க கூடாதுன்னு சொல்லி சொன்னா இது எப்படி நம்ம ஏத்துக்கிறது, எப்படி ஜீரணிக்கிறது, எப்படி ஜீரணிக்கிறது சொல்லுங்க? அதே மாதிரி அசஸ்மெண்ட் போடுறாங்க, அதாவது அசஸ்மெண்ட் ஏறது இல்ல, ஓடிபி கேட்பாங்க, ஓடிபி போறது இல்ல, அந்த நம்பர்ல கொடுத்துருக்கீங்களா இந்த நம்பர்ல கொடுத்துருக்கீங்களா, இணைப்பு வாங்குறவங்க படாத பாடுபடுறாங்க. இப்போ இந்த ஜனவரி மாசத்துல இருந்து குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்துல பொதுமக்கள் ஜனவரி மாசத்துல இருந்து இணைப்பு வாங்குறவங்க படாத பாடுபடுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க பெரம்பூர் பகுதியில் அதுக்குள்ள எங்க செயலாளர் அவர் விண்ணப்பிச்சு படாத பாடுபட்டு படாத கஷ்டப்பட்டு இப்பதான் கிட்டத்தட்ட 20-25 நாளைக்கு முன்னாடி இணைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க இவ்வளவு வரி வசூல் பண்றாங்கல்ல, சென்னையில எங்கேயுமே கழிவு நீர் பொங்காத சாலைகள் இருக்கா சொல்லுங்க? 5700 ரூபாய் ஜிஎஸ்டி வாங்குறாங்க, கழிவு நீர் பொங்காத சாலைகள் இருக்கா? கழிவு நீர் கலக்காத குடிநீர் எங்காவது போடுறாங்களா? என்னுடைய கனவாச நகர்ல கழிவு நீர் கலக்காத குடிநீர் எங்கேயுமே கிடைக்கல, எல்லாருக்கும் கழிவு நீர் கலந்து வருது. என்னுடைய வீடு இருக்கிற 45வது வார்டு என் வீட்டுல இன்னைக்கு போய் பாருங்க, 3 மாசமா கழிவு நீர் கலந்து தான் வருது. ஆக மக்களுக்கு தூய்மையான சுகாதாரமான குடிநீர் கொடுக்க முடியல, சுகாதாரமான சாலையில பிரவேசிக்க முடியல. கிருஷ்ணமூர்த்தி சாலையில 68 லட்சம் ரூபாய் கழிவுநீர் குழாயில மாற்றத்துக்கு ஒதுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் ஒதுக்கல. கிருஷ்ணமூர்த்தி சாலைக்கு வார்டு அலுவலகம் இருக்கிற வார்டு அலுவலகம் இருக்கிற சாலை, அந்த சாலையை நீங்க பாருங்க, காலையும் மாலையும் பள்ளிக்கு போற குழந்தைகள் இருந்து பெண்கள் இருந்து ஆண்கள் இருந்து அந்த கழிவு நீர்ல நீந்து போகக்கூடிய சூழல் தான் இருக்கு. மண்டே உறுப்பினர் அவர்களுக்கு நீங்க தெரிவிக்கிறப்ப இந்த 18% ஜிஎஸ்டி அப்படின்னு தெரிவித்திருக்கீங்க. இது இவ்வளவு நாள் நடைமுறையில இல்ல, ரீசெண்டா தான் இது நடைமுறையில இருக்கிறது. மெட்ரோ வாட்டர் துறையிடம் கேட்கும் பொழுது அவர்கள் இப்பொழுதுதான் ஒரு 3 மாதமா தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க. அது என்ன அப்படின்றது மாஸ்டர் செக்ரட்டரி அவர்களும் மெட்ரோ துறை சார்ந்த எம்டி அவர்களும் ஒருங்கிணைந்து ஆணையர் எல்லாருமே கலந்துரையாடி எதனால இது போடப்பட்டிருக்குது, எதனால இது கான்ட்ராக்டர்களுக்கு அந்த 18% வழங்கப்படுகிறது அப்படின்றது டீட்டெயிலா ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டு அடுத்த மன்ற கூட்டத்திற்குள்ள மாமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் டீட்டெயில் ரிப்போர்ட்டா நாம கோரிக்கை இந்த ஒப்பந்ததாரர்கள்ட்ட பணி கொடுக்கூடாது. குடிநீர் வழங்கல் வாரியமே பணியாளர்கள் அமைச்சு அவங்க வச்சு வேலை செய்யுங்க. வரலாம் கூட குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சு கொடுத்தோம். எதுக்கு நீங்க ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட அவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க? இல்ல அதான் இது நடைமுறையில இல்லாத இருந்ததுதான். ரீசெண்டா தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு எதனால பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த துறையிடம் கலந்துரையாடினாதான் அதோட முழு டீட்டெயில் நம்மளுக்கு தெரிய வரும். அது தெரிந்த பிறகு எதுவுமே தெரியாம இங்க பதில் கொடுக்க முடியாது. அந்த டீட்டெயில் ஸ்டடி பண்ணிட்டு பதில் சொல்றதுக்கு பொறுப்புள்ள அதிகாரிகள் வராங்கன்னு சொன்னேன். மெட்ரோத்துறை சார்ந்த அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்க இப்போ ரீசெண்டா தான் பண்றோம், அரசாணை வழங்கி தான் பண்றோம்ன்றத தெரிவிச்சிருக்காங்க.
இருந்தாலும் மாஸ் செக்ரட்டரி கிட்ட பேசுறதுக்கும் எம்டி கிட்ட பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர்களிடம் கலந்துரையாடி பின்னர் வந்து இதற்கான டீடைல் ரிப்போர்ட் வந்து மன்றத்தை குறிப்பிடுவோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி வணக்கத்துக்குரிய வேற குடிநீர் வழங்கல் வாரி என்னுடைய கோரிக்கைகள். என்னுடைய வார்டில் வந்து மூலக்கடை மேம்பாலம் கட்டுறதுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி லெபனான்புரம்ங்கிற பகுதியை சுற்றி இருக்கிற குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய குடிநீர் இணைப்பை துண்டிச்சாங்க. ஆனா மூலக்கடை மேம்பாலம் செயல்பாட்டுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. அங்க இருக்கிற மக்களுக்கு இன்னும் குடிநீர் இணைப்பு கொடுக்கல. ஏறக்குறைய நான் 10 கடிதங்கள் கொடுத்திருக்கேன். 8 முறைக்கு மேல வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கல. அதே மாதிரி கொடியூர் சீனிவாச பெருமாள் கோயில் தெரு, அந்த கோயில் தெருவுல ஒரு பகுதி மக்களுக்கு குடிநீர் வருது, இன்னொரு பகுதி மக்களுக்கு வரலன்னு சொல்லி சொன்னேன். அதை வந்து இப்ப பாக்குறோம் சொல்லி 5-6 முறை வந்து பார்த்தாங்க. அந்த வேலையை செய்யல. கவியரசு கண்ணதாச நகர் 1வது பிளாக்ல இருந்து 4வது பிளாக் வரைக்கும் குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வருது. அதை சீர் செஞ்சு தரல. ஆக நாங்க வந்து கோரிக்கைகளை கொடுத்துட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம், போய் ஆய்வு பண்றோம். குடிநீர் வழங்க வாரியம் வந்து ஒரு காரியமும் பண்ணி தரல. இந்த மன்றத்துல பேசுற பிறகு அதுக்கு ஒரு விழிவாக வந்து அதை செஞ்சு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு என்னுடைய பேச்ச நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, மண்டலம் 4 பிப்ரவரி மாசம் நடக்கிற அந்த வார்டு கமிட்டி கூட்டத்தை முழுக்க மாமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிச்சாங்க. அந்த புறக்கணிப்பு செய்தி உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன். அந்த புறக்கணிப்புக்கான காரணம்னா அதுக்கு பின்னாடி யாரா இருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். மண்டல குழு தலைவர் நான் நினைச்சாருன்னா அவரை எதிர்த்துதான் மாமன்ற உறுப்பினர்கள் அந்த மண்டல குழு கூட்டத்தை புறக்கணிச்சாங்க நினைச்சு அவர் என்கிட்ட கோபத்துல பேசினார். எனக்கு அவருக்கு சண்டையே வந்தது. அவரை நானும் கொஞ்சம் மோட்டத்தனமா பேசி இது பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஏன் அது நடந்தது தெரிஞ்சு என்கிட்ட வருத்தம் தெரிவிச்சாரு. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த பிப்ரவரி மாசம் நடந்தது, இன்னைக்கு மே மாசம், அந்த காரணங்கள் அப்படியே இருக்கு. அந்த காரணங்கள் இன்னும் நிவர்த்தி செய்யப்படல. நாங்க வந்து மாமன்ற உறுப்பினர்களா செயல்பட ஆசைப்படுறோம். எங்க வார்டில் இருக்கிற அதிகாரிகள் எங்களோட இணைஞ்சு இணக்கமா வேலை செய்ய ஆசைப்படுறாங்க. அதுக்கு 2 தடைகள் இருக்குது. நான் நாகரிகம் கருதி நான் சொல்ல விரும்பல. எங்க வேலையை செய்ய விடுங்க. நாங்க மக்களுக்கு வேலை செய்ய வந்துட்டோம். மக்களுக்கான வேலையை நாங்க செய்ய விரும்புறோம். எங்க வேலையை அவங்க செய்யணும்னு விரும்பினாங்கன்னா அவங்க எந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்க மண்டலம் 4 இருக்கக்கூடிய 15 கவுன்சிலர்ல யாராவது வந்துட்டோம், நாங்க அந்த இடத்துக்கு போய்க்கிறோம். அவ்வளவுதான் சொல்லக்கூடிய வாய்ப்பு. நன்றி, வணக்கம். மன்ற உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் அந்த 15 வார்டு போட்ட 15 பேர் எப்போ போட போறீங்க? ஒரு நாள் வேலைக்கு போனாங்க. வரக்கூடிய ஒரு வாரத்துல வந்து நான் சொல்லிடுறேன். சுகாதாரத்துறை ஆய்வாளர், மண்டல அலுவலர் உங்களை சொல்றாரு, நீங்க அவங்கள சொல்றீங்க. 2த்துக்கு நடுவில் நீங்க 2 பேருமே இல்லைன்னவே எங்களுக்கு தெரியும். ஆனா தயவு செஞ்சு அந்த ஒரு நாள் வேலைக்கு வந்தாங்கல்ல, ஒரு நாள் வேலைக்கு வந்தவங்கள திரும்பி வேலைக்கு வர வச்சுருங்க. ஒரு நாள் வேலையை கொடுத்து ஆசையை காட்டி மோசம் பண்ணிடுறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள வந்து கண்டிப்பா ஆட்கள் நியமிக்கப்படுவார்கள். நன்றி மண்டல குழு தலைவர் அவர்கள்.